ஐயா, கடந்த நம்ம நேர்காணலில் தலைமைச் செயலகம் தமிழை ஆட்சி மொழியாக்குறது அது செயலாக்கத்தில் வந்து பின்தங்கி இருக்குது, சரியாக பண்ணுறதில்லன்னு சொன்னீங்க. ஆனால் இதுக்குன்னு ஒரு துறை, தமிழ் வளர்ச்சித்துறைன்னு ஒன்று போட்டிருக்காங்க. அவங்க தானே இந்த நடவடிக்கைலாம் எடுக்கணும், அதை ஆட்சி மொழியை கொண்டு செல்லணும். அவங்கள பற்றி ஒன்றும் சொல்லலையே நீங்கள்? சொல்ல வேண்டியது தான், படிப்படியாக சொல்ல வேண்டியிருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது அந்த துறை வந்து மாநில இருக்கக்கூடிய துறை தமிழ் வளர்ச்சி இயக்ககம் என்று பேர். அது தமிழ் வளர்ச்சித்துறை என்று சொல்கிற இயக்கம் வந்து தலைமைச் செயலகத்தில் அரசில் இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறை. தமிழ் வளர்ச்சி தனித்துறையாக இல்லை, இன்றைக்கு தமிழ் வளர்ச்சி செய்தித்துறையின் 2 துறை இணைந்து இருக்கின்றது பிள்ளைகள் துறையிலே. அது தமிழ் வளர்ச்சி இயக்ககம். அதை பற்றி பல குறைகளும் உண்டு, நிறைகளும் உண்டு. நிறைகள் என்றால் நிகழ்ச்சி நடத்தாக இருந்தால் தங்களை வீட்டு திருமணம் நிகழ்ச்சிகள் போன்று அனைவரும் கவனித்து பார்த்து நன்றாக சிறப்பாக நடத்துகிறார்கள். விருது உலக நிகழ்ச்சிகள் நன்றாக பார்க்கிறார்கள். ஆனாலும் கூட இப்பொழுது சரி, பல கடந்த காலங்களில் மிக கசப்பான உணர்வு தான் தமிழ் வளர்ச்சித்துறை. ஏனெனில் அங்கே தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரியாக இருப்பது அடிப்படை என்னவென்றால் பட்ட வகுப்பில், அதாவது பிஏபிஎஸ்சியில் பட்ட வகுப்பில் ஒரு பிரிவு முதல் பிரிவு தமிழாக இருக்க வேண்டும் என்று. அந்த பிரிவு தமிழாக தேர்ச்சி பெறாத பல அங்கிருந்து அலுவலக கண்காணிப்பால் அலுவலக உதவியக்கராக வரலாம் என்று. இதில் தனி அலுவலர் இருந்தால் இப்போ உதவியக்கராக என்ன செய்வார்களா, தாங்கள் அந்த துறை தேர்வு, அந்த தமிழ் தேர்வு வெற்றி பெறும் வரைக்கும் அந்த பதவி கோப்பை நிறுத்தி வைத்து விடுது. இதனால் பல ஆண்டுகள் பதவிகள் காலியாக இருந்தார். ஆக பல ஆண்டில் ஒரு கட்டத்தில் பார்த்து தமிழ்நாடு முழுக்க இயக்கத்தில் இருந்த 3 பேர் தான் தமிழ்நாடு முழுக்க பணியாற்ற வேண்டிய சொல்கிறார். என்ன செய்வார்கள், வேலையை பார்க்காமல் சம்பளம் வாங்குவதற்காக கையில் தரக்கூடிய அந்த மாவட்ட அலுவலருக்காக சம்பளம் போட்டு அனுப்பி கொண்டிருப்பார்கள். அது மோசமான காரணம் தமிழ் சிலை இருந்திருக்கு, தமிழ் சிலை. அது மட்டும் இல்லை, கலைஞர் வந்த பிறகு தமிழ் படித்தவர்களாம் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் என்பதற்காக முனைவர் பட்டம் பெற்றவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்தார். சில நிறைய ஆய்வு ஃபிலிம் எடுத்தார் அவர், சில இருந்திருப்பார்கள். அதாவது ஒரு போட்டி வந்துட்டவர்கள், அவர் வழக்கு தருதல் அவர்களாம் நியமிக்கக்கூடாது என்பது இந்த ட்ரிபியூனல் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பாயம் அப்பொழுது இருந்து அரசு சொல்லியிருக்கார். அப்பொழுது ஒரு நீதிபதி கேட்டார், தமிழ் படித்த வேறு எங்கேயா போக வேண்டிய இங்கேன்னு வந்திருக்கார்கள் என்று. அப்பொழுது சந்திரன் அவரை நானும் நண்பரும் தான் வழக்கு தொடுத்தோம், அதை எதிராக வழக்கு தொடுத்திருந்தோம். அவர் கேட்டார், தமிழ் படித்தவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறைக்கே வேண்டாம் என்றால் அவள் எங்கே போக சொல்லுங்க என்றான். ஓஹோ, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா என்றான். ஆக தமிழ் வளர்ச்சி தமிழ் தேவைங்க கூட நீதிபதிக்கு தெரியல. அவரால் நீதிபதி என்ன செய்வது, ஏன் அதிகாரியாக நீதிபதியானவர், அவங்க தான் தீர்ப்புகளுக்கு. இவங்க பாருங்கள், தமிழ் வேலை பார்த்து கொடுத்து இவங்களாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்படியே போய் அந்த அந்த பழைய இடத்த கொஞ்சம் போயிருக்கு. இப்போ ஓரளவு படித்தா இருந்திருக்கிறார்கள். ஆக பல குறைவாக இன்றைக்கு அதை பாதிப்பு இருக்கிறது. அடுத்தது, தமிழ் வளர்ச்சித்துறையில் ஒரு உந்துதல் உணர்ச்சி வேகம் வரைய வேண்டும். ஏனெனில் அனைத்து எழுத்தரும் தமிழ் படித்த இருக்க வேண்டும். அவர்கள் ஆட்சி தமிழ், சட்ட தமிழாக கற்றவராக இருக்க வேண்டும். துறையத்தில் ஏன் சட்டத்தமிழ் என்றால் அப்போலாம் கலைச்சொல்கள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்போலாம் சிறப்பாக அவர் செயல்படுத்த முடியும். அவர்கள் அந்த பலர் இல்லை, ஆர்வமும் இருந்தாலும் கூட பொதுவாக சொல்லுகிறேன். இப்போ தமிழ் வளர்ச்சித்துறையில் எல்லாருமே தமிழ் படித்தவர்கள் இருக்காங்களா இல்லையா? அப்படி மாதிரி தமிழ் படித்திருக்கிறார்கள். தமிழை வந்து ஒரு பாடமாக படித்தா இருப்பார், முனைவர் பட்டம் பெறாமல். ஆனால் தமிழை முழுவதுமாக எல்லா பாடங்களையும் தமிழ் வழியிலேயே படித்தவங்க தான் இருக்கணுன்ற ஒரு அப்படி இல்லை, இருந்தால் நல்லா அப்படி இல்லை இருக்கணும். இன்னொன்று பாருங்களேன், இப்போ தமிழ் வளர்ச்சி அதிகாரி இருக்கார், அதில் 2 ஆய்வு போகிறாங்க. அது 2 தவறு நான் சுட்டி காட்ட. ஒன்று, இந்த ஆய்வு என்பது எத்தனை பதிவேடு தமிழ் இருக்கின்றன, எத்தனை ஆணையத்தை ஒரு புள்ளி உரம் கேட்கக்கூடிய பதிவு இருக்கும். அந்த புள்ளி உரத்தை அவரிடம் கடைநிலை ஊழியர் சொல்லுடைய அலுவலர் சென்று வாங்கி கொண்டு வரலாம். அவரே விட தட்டச்சரிசு அனுப்பிடலாம். அவ்வளோதான், மிக மிக சாதாரணமாக. அப்படி அல்ல, அது சிறப்பான முறையில் வழிகாட்ட முடியிருக்கும் வகையில்லை. அவசர குறையில் சுட்டி கரை வேண்டும்ல, என்ன செய்ய முடியும்? இவர் தமிழ் எழுதிய தண்டைக்கூட அதிகாரம் இருக்கிறதா? இல்லையே. இப்போ தமிழில் பெயர் பழையப்படையுன்னு அரசாணை இருக்கிறது. எத்தனை ஆண்டுகளோ சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் வணிகர்களுக்கு. ஒவ்வொரு முறை வணிகர்கள் வேண்டுகள் எங்களா கால வாய்ப்பு வேணும், எத்தனை வாய்ப்பு தமிழர்கள்லாம் போய் அழிச்சுட்டா வந்து தார் போட்டுலாம். இன்னும் பாருங்க, இல்லையே, இத்தனை வணிகர் தமிழ் பற்றுள்ள இருக்காங்க, இல்லையே. ஆக அப்போ என்ன இருக்க வேண்டியும், அதை செய்ய வேண்டிய துறையை வந்து தொழிலாளர் துறை. தமிழ் துறை அதிகாரம் கிடையாது. தமிழர் அதிகாரம் தண்டனை அதிகாரம். தண்டையில் வணங்கக்கூடிய தண்டிப்பு அதிகாரம் கொண்டு நீ தமிழாட்சி மொழியை செயல்படுத்தவில்லை என்றால் தண்டிக்க ஒரு அந்த தமிழர் அதிகாரிகளுக்கு உதவி இயக்கர்கள், துணை இயக்குநர்கள் இருந்தது என்றால் அவர்கள் சிறப்பாக செயல்பட இல்லை. அவங்க செய்ய மாட்டேங்க, அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அவங்களுக்கு நம்ம தான் அதிகாரம் இல்லை, என்ன தப்புன்னு இருப்பார். அதிகாரம் எல்லாரும் செயல்பட முடியாது, எல்லாரும் செயல்பட முடியாது. நம்ம சொல்கிற முறையில் தாங்க அதிகாரம் இருக்கோலையும் பயந்துக்கிட்டு அதிகாரம் இருக்காமல் செயல்படுவாங்க. அந்த வகைத்தனம் உண்டாக்கணும். அவர்களே நீங்கள் சொன்ன மாதிரி கலைஞர் கேட்டால் இது யார் மாட்டினதுன்னு கேட்குற ஒரு கேள்வியிலேயே மாறிடுச்சு இல்லை? எல்லாம் மாறிச்சு. அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய முறையில் இருக்கணுங்க. அந்த இதை செய்ய முடியும். நன்றா நான் தான் செய்திருக்கேன், பெருமையாக சொல்லிவிட்டேன் வேண்டாம், செய்ய முடியுங்கிறக்கா சொல்லுவார். அவளே
கலைஞர் ஒவ்வொன்றும் உன்னிப்பாக பார்க்கக்கூடியவன் அவர். அது உண்மையில சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு. இப்போ அதிகாரங்கிற பாருங்களேன், இது வந்து மாநில அளவில் உள்ள துறைகள் பெறப்பட்டு தலைமைச் செயலகத்தில் அங்கே தமிழ் வளர்ச்சி இருக்கிறார் அந்த அதிகாரிகளுக்கும் அந்த செயலகத்தில் உள்ளவர் ஒரு தமிழ் வளர்ச்சி தமிழ் ஆட்சி மொழி பின்பற்றவர் என்றால் அவர் அந்த துறைக்கு எழுதி கொண்டிருக்கிறார் நடவடிக்கை. இவரே நடவடிக்கை தண்டனை வழங்கிட வேண்டும். அந்த அதிகாரம் இருக்க வேண்டும். ஒரு நீதித்துறை அதிகாரம் தான். அப்படி ஒரு அதிகாரம் இருந்தால் அவர்களே செயல்படுத்தக்கூடிய துணிவு அவர்களுக்கு வரும். இதற்கு அச்சம் வரும். இந்த தமிழர்களுக்கெல்லாம் ஒரு கேடயம், சிறந்த செயல்பாட்டுக்காரர்களாக ஒரு கேடயம் கொடுப்பார்க்க வேண்டும். இதில் இருந்த என்ன நிற்பாட்டி விட்டார்கள். முதல் முறையாக இந்த அவர்கள் அதிமுக ஆட்சி வந்த கூட அந்த அம்மையார் அவர்கள் முதல்வராக இருந்தால் அப்பொழுது அவங்க செயலரும் குறிப்பிட்டு எவ்வாறு இல்லாமல் சேர்க்க வேண்டும். உடனே முதலிடம் சேர்த்தவுடனே அவர் உடனடியாக சேர்த்து விட்டார். அப்பொழுது பல மாவட்ட ஆட்சியர்கள் உதவி வைக்கலாம், எங்களுக்கு விருது கிடைக்கணும், என்ன செய்யணும், விருது கிடைக்கணும் செய்கின்றார்கள். அதாவது முதல்வர் கையால் தமிழாட்சி மொழி திட்டத்தை சிறப்பாக பயன்படுத்துவோம் இந்த விருது கிடைப்பதற்காக கேட்டு செயல்படுத்தினார்கள். ஏனெனில் சிறப்பாக தமிழ் மொழி செயலாக்கத்தை செயல்படுத்துவவர்கள் முதலமைச்சர் விருதுரையான விருது கிடைக்க வேண்டும் என்கிறார்கள். தமிழ் ஆட்சி மொழி செயலாக்கத்தில் சிறப்பாக செயலாற்றக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் முதல் விருது வழங்கப்பட என்று அறிவித்தாலே பிறர் முன்னுக்கு வருவார்கள். அதே போன்று தமிழ் வளர்ச்சி துறையினருக்கு தண்டனை அதிகாரம் வழங்கினால் அந்த தண்டனை கூட அதிகாரம் இருக்கின்றவர்கள் அச்சங்கொட்டு இவர் சொல்ல அறிவுரை கேட்பேன். இல்லாட்ட மேலே இறகுபடுற போடா என்று சொல்வார்களோ அது போன்று இவர் சொல்ல கேட்க மாட்டார்கள். ஒரு முகமரியாதை என்று சொல்ல அதுக்காக வந்து முதலமைச்சரே கவனிக்க தேவையில்லை. தமிழ் வளர்ச்சி துறையினரே எந்தெந்த துறையில் தமிழை வந்து சரியாக பயன்படுத்தலைன்றத ஒவ்வொரு சட்டத்துக்கும் முதலமைச்சர் கவனிக்க அந்த துறை அதான் இப்போ உள்ள என்ன அந்தந்த துறை அதிகாரம் கொடுத்துருக்காங்க. நான் அந்த தமிழ் அதிகாரி அவருக்கு எழுதி அவர் கொடுக்குறத பல எழுத மாட்டாங்க, அவர் செய்ய மாட்டாங்க. பல பேர் அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க என்னன்னு சொல்லிடலாம். அதனால் இப்படி இருந்தால் அச்சம் இருக்கும் அவங்களுக்கு அந்த தண்டனை அதிகாரம். அடுத்தது தமிழ் ஆட்சி மொழி செயலாக்கம்னு சொல்கிற பற்றி உங்களுக்கு இவர் ஆட்சி மொழி செயலாக்கம் செல்லக்கூடியவர்கள் அனைவருமே ஒரு எளிய முறையில் எப்படி எழுத வேண்டும் இப்பொழுது ஆட்சி மொழி வகுப்பில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒன்றான அது தொடக்க ஆட்சி மொழி வகுப்பு எப்படி வேணும். ராமதாஸ் அவர்கள் என்பவர் அவர் தமிழராக இருந்தால் இல்லை தமிழ் ஆர்வமாக இருந்தார், வருவாய்த்துறை செயலராக இருந்தார். நான் ஆட்சி மொழி வகுப்பு நடத்தியை பார்த்து அவர் தமிழ்நாடு மாநிலம் முழுக்க இந்த வகுப்பு நடத்தி என்று சொன்னார். நான் ஆட்சி வகுப்பை நடத்தவில்லை, நான் ஆய்வுக்கு சென்ற பொழுது அனைத்து அளவிலும் கூப்பிட்டு இன்னென்ன கோப்பில் என்ன பிழை வைக்கிறேன், இதை இப்படி எழுத வேண்டும் அப்படி எழுந்து இந்த சொல்லுக்கு இப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் ஆர்வமாக கேட்டார்கள். அவருக்கு அவர் வழிகாட்ட ஆள் இருந்தால் சிறப்பாக எழுதுவார். நம்ம அரசு பணியாளர் அனைவரும் சரி, அதிகாரியும் சரி, செயலக பணியாளரும் சரி, தக்க முறையில் வழிகாட்டினால் சிறப்பாக செயல்படும். அப்புறம் ஆட்சி மொழி வகுப்பு செய்யணும். அவர் நடக்க இருந்தாலும் கூட இவர்கள் யாரேனும் குறை காட்டினார்கள்னா தவறு செய்தால் உடனடியாக சுட்டி காட்ட வேண்டும். சுட்டி காட்டி விட்டு அடுத்த முறை செய்திருந்தால் தண்டனை வழங்கும் என்று உலக துணிந்து விடும். அதாவது அச்சம் இருந்தால்தான் அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். ஐயா, இப்போ நீங்கள் வந்து அரசு வேலையிலேருந்து ஓய்வு பெற்றுட்டீங்க, தமிழ் ஆர்வத்தோடு நிறைய விழிப்புணர்வுலாம் கொண்டு வரீங்க. இப்போ ஊதியம் இல்லாமல் இந்த மாதிரி தமிழ் வளர்ச்சி துறையில் எப்படி எழுதணும், எப்படி செயல்படணும், எப்படி திட்டங்கள் கொண்டு வரணும், அதை எப்படி செயல்படுத்தணுன்றது மாதிரியான ஆலோசனை கொடுக்க தயாராக இருக்கீங்களா? இப்போ அப்போ செய்து கொண்டு வரேன். மதுரையில் பணியாற்றும் போது செய்கிறேன். அதாவது செய்தியாளர்கள் நம்ம அரசு அதாவதுங்க ஆட்சி மொழி சட்டம் என்றால் அரசு ஊழியருக்கான தவறாக நேராக மக்களுக்கானது. ஏனெனில் தமிழ்நாட்டிற்கு ஆட்சி மொழி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். தமிழ்நாடு என்பது மக்களுக்கு தமிழ்நாட்டில் அனைத்து துறை அலுவலகம் உயர்ந்த வேண்டும். நான் என்ன செய்தேன்னா அந்த செய்தியாளர்களுக்கெல்லாம் ஆட்சி எப்படி பிழையெல்லாம் எழுதி வகுப்படுத்திருக்கின்றேன். ஓவியர்களுக்கு எடுத்திருக்கின்றேன். சோர ஓவியம் மதுரையில் மீதியாக பார்க்கலாம். அந்த சோர ஓவியங்களை அது எங்கே பார்த்தாலும் இந்த சோர எழுத்து மூலம் பல விழிப்புணர்வு உண்டாக்கி கொண்டிருப்பார். அவர்கள்லாம் இப்படி தமிழ் ஒன்று சொல்லுவேன். இங்கே வந்து ஜெயா தொலைக்காட்சியில் எப்படி பிழைகளை வந்து 20 வகுப்படுத்துகிறேன். என் கூட வந்து அண்ணன் அவர்கள் மறைவன் கூட சொல்ல வந்தார். அது அப்பொழுது அதாவது திமுக ஆட்சி இருந்த பொழுது செய்தியிடையே தமிழை பற்ற சில விவரங்கள்லாம் கொடுக்க வேண்டும் கேட்டிருந்தார்கள். ரவி சுப்பிரமணியம் முன்னெடுப்பில் செய்தது. அப்புறம் அமைச்சர் தமிழ் குடிகளை இவ்வாறு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்துகிறார்கள், சிறப்பாக இருக்கும். எதிர்கட்சி என்று பார்க்க வேண்டாம், அங்கும் தமிழ் செல்ல வேண்டும். ஆமாம், தமிழ் என்ன எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் இங்கே நான் சொல்கிறேன். ஆனால் தலைவர் வார்த்தை சொல்லிக்கிறார். முதல்ல நீங்கள் போக வேண்டிய இது என்ன கேட்டுக்கொண்டு தமிழ் தானே பண்ணுறீங்கன்னா தொடங்கி வைத்தார். அப்புறம் அவர்களை பின்னால் பல தவறுகள்லாம் சுட்டி காட்டினேன். தவறுனா எழுத்து பிழை மட்டும் எடுத்துக்காட்டப்பா துக்கம் செய்த பச்சை எழுத்து போடுவாங்க. எனக்கு முதல்வர் பச்சை தேவைங்கிறதுக்காக அவங்க நான் சொன்னேன் துக்கத்தை பச்சையில் போகிறீங்க, பச்சை வளமா தவறாக இல்லையா, உடனே மாற்றேன். உடனே அடுத்த இதில் மாற்றினாங்க. அதுக்காக பேர் சொன்னால் நீ கொஞ்சம் எங்களுக்கு வகுப்பு எடுக்க முடியும்னு சொல்லி ஒரு 21 நாள் எப்படி பிழை இல்லாமல் எழுதுறோம் கேட்டால் அதே மாதிரி பல தடவை கேட்பாங்க. எப்படி எழுதுனா நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் என்னன்னு சொல்லலாம்
அவ்வாறு இன்னும் சில நண்பர்கள் எனக்கு கேட்பார்கள், தொலைபேசியில் கேட்பார்கள். இப்போ நிறைய நாளிதழ்களில் அந்த ஒற்று எழுத்தை வந்து குறிப்பிடவே மாட்டேங்கிறாங்களா, போட மாட்டேங்கிறாங்களா? அதாவதுங்க இப்போ வந்து மிக மிக மோசமாச்சு. இந்த லகரம் வந்து குறிப்பிட்ட பிழை ஏதாவது சொல்ல முடியாத தவறான சந்திப்பு பிழை தான் இருக்குது மொத்தமாக. சந்திப்பில் எழுத்து பிழை, இந்த டன்னகரம் ரென்னகரம்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் மாற்றிடுது. லகர எழுதுறது என்ன, தோல் ஒலி எழுது, தோல் மாற்றி எழுதுறது. அது மட்டும் இல்லை, பன்மை சொல் குட்டீஸு அந்த மாதிரி பன்மை சேர்த்து விடுறது, ஆங்கிலத்தை சொல்லுது. முழுக்க அதை சொல்ல முடியல. இதெல்லாம் பார்த்தாலே அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு எழுதிக்கிறோம். அதாவது வழிகாட்டும். தமிழ் இயக்கம் வந்து ஏதோ அரசூல் இருக்கும் இணையாமல் அவெல்லாம் கூட்டு வைத்து அழைத்து இவ்வாறு எழுத தவறுன்னு வழிகாட்ட வேண்டும். ஊடகங்கள்லாம் வழிகாட்ட வேண்டும். ஊடகங்கள்லேயே நிறைய நாளிதழ்கள்லாம் அரசு விளம்பரங்கள் அதெல்லாம் வருது. இப்போ நீங்கள் சரியாக எழுதலை, சரியான கேள்வி அரசு விளம்பரத்தை தரமாட்டேன்னு சொல்லலாம்ல. அதாவது இந்த புதிய அரசு, அதாவது சீர்திருத்தம் எடுத்து கொண்டு வந்தாலும் அந்த எழுத்தின்பை பின்பற்றக்கூடிய நூலை தான் அரசு எடுத்துக்கொள்கிறது. விருதுக்கும் நூலகத்துறை அதே போன்று நல்ல தமிழில் எழுதக்கூடிய இதழுக்கு மட்டுமே தமிழில் விளம்பரம் தரப்படும் என்று சொன்னால் போதும். பிழையின்றி எழுத வேண்டும் என்று எழுத தெரியவில்லை. தகுந்த தமிழாசிரியர் எத்தனை பேரை பயன்படுத்திக்கிட்டோம். அவர் எவ்வளோ வேலை கிடைக்கட்டும், ஓய்வு பெற்றாலும் பயன்படுத்திக்கிட்டோம். இப்போ நிறைய தமிழ் படித்தவர்களாக ஊடகங்கள் இருக்கின்றார்கள். அது இன்னும் மிகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக பிழையின்றி எழுதக்கூடிய ஊடகங்களுக்கு மட்டுமே அரசு விளம்பரம் கிடைக்கும் என்றாலே அந்த விளம்பரம் போது நான் பணம் லட்சக்கணக்கான 100,000 பணம் சமைச்சு ஆள்கள் இருக்கலாம், அவங்க போயிட்டு நமக்கு தேவை கிடையாது. ஆனால் இவர்கள் வந்தால் அவர்களும் புறக்கணிக்க என்ற எண்ணம் வச்ச வரவங்களுக்கு. அது தமிழச்சிக்கு செய்யணும். குறிப்பான மற்றொரு பணி இருக்கிறேன், நான் முதலில் குறிப்பிட்டு கூட எங்கள் தங்களது பணியை அரசு அதிகாரிகளுக்கு மட்டுமே எண்ணாமல் எங்கெங்கே தமிழிலையோ அங்கெல்லாம் சுட்டி காட்ட வேண்டும். ஆமாம், வளர்ச்சின்றது எல்லாம். மதுரையில் பணியாற்றுவாங்க மருத்துவக் கல்லூரியில் பிறமொழிமான் இருந்தார்களவா, அவர்களுக்கு மக்கள் உரையாடுவதற்காக எப்படி தமிழில் உரையாட வேண்டும் என்ன சொன்ன சொல்லிக் கொடுத்தேன். கேட்டுக்கொண்டு ஆர்வமாக இருந்தார். எவ்வாறு பேச நோயை பற்றி என்ன கேட்டு மிக ஆர்வமாக இருந்தார்கள். நான் முதலில் குறிப்பிட்ட செய்தியாளர் வகுப்படுத்தது, விளம்பர ஓவியர்கள் எடுத்தது, பல செய்திகள் அதே போல் செய்ய வேண்டும். எங்கள் வேலை இதோடு நினைக்கக்கூடாது. இந்த மக்களுக்கான பணி மக்களுக்கு அப்படி செய்தாலும் சரியெல்லாம் கேள்வி பண்ணுவாங்க. தமிழை வேணுமோ பண்ணிக்கிட்டு இருக்காருலாம் கேள்வி பண்ணலாம் உண்டு, எனக்கு தெரியும். சில கலை நிகழ்ச்சி தான் தமிழ் கலையெல்லாம் இப்போ விளையாட எடுத்த பொழுது என்ன பெரிய கலை நிகழ்ச்சி பேர் கலைப்படம் போகிற கிண்டல் பண்ணால். ஆனால் அந்த துறைக்கு நான் போயிட்டு அது வேறு செய்தி என்ன அப்படி இருந்தால் எனக்கு தெரியும். அது கிண்டல் பண்ணால் செய்வாங்க, அது காதில் வாங்கக்கூடாது. நான் நிறைய முழக்க ஒட்டியெல்லாம் பண்ணுறது மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கிருக்கு. நிறைய பணிகளை தங்களது பணி அரசு ஊழியர்கள் மட்டும் இருக்கிறது என்று ஒரு 4 சுவர்களுக்குள் அடைத்துக்கொள்ளாமல் இவ்வாறு இருக்க வேணும்னா விதியை மாற்றிக்கொள்ளுங்கள், அவ்வளவுதானே. விளையாட்டுக் குழு வைக்க வேண்டும். அதாவது என்ன செய்யலாம், தமிழ் வளர்ச்சி இயக்கத்தின் சார்பாக தமிழில் எழுத விளையாட்டுக் குழு அமைக்கட்டும். அந்த அமைப்பின் சார்பாக அந்த விளம்பர பலகைகள், விளம்பரங்கள், செய்திகள் எழுதுவர் விளையாட்டட்டும். அதற்கு அவர்கள் தங்கள் அதிகாரிகள் மட்டும் பயன்படுத்த வேண்டாம். தமிழ் ஆர்வமிக்க எத்தனையோ தமிழ் ஆசிரியர் இருக்கின்றார்கள். பல அமைப்புகள் இருக்கின்றன. மரம் நடிகளின் பேராக தனித்தமிழ் இயக்க பெயர்கள் இருக்கின்றன, பெருஞ்சித்திரா பெயராக இருக்கின்றன, தமிழ் காப்பு கழகம் கூட இருக்கின்றன. இப்படி தமிழ் அமைப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவரெல்லாம் ஊதியம் வர காத்திருக்கிறார்கள், செயல்படுவாங்க உங்களுக்கு உங்களை போல. ஆமாம், நிறைய இருக்காங்க. அந்த ஊதியம் என்று இந்த தமிழ் வந்தால் போதுங்கிறதுக்காக நிறைய அவங்கள பயன்படுத்திக் கொள்ளாமே. ஆனால் என்னென்னா தமிழ்ச்சி இயக்கிற கட்டுப்பாடில் பொதுவாக தமிழ் இருக்காதுங்க. எப்படி சொல்லுங்களேன், பொதுவாகவே தமிழ் இயக்கிற பிறதுரை சந்தை வருவாங்க, வருவங்க ரொம்ப ஆர்வமாக வருவாங்க. ஒவ்வொன்றுக்கும் அங்கே உள்ள அதிகாரி முட்டுக்கட்டை முட்டு கூப்பிட்டு பல தவறு எடுத்துக்கிட்டால் இப்போ அருள்ங்கிற இருக்க இயக்கிறாரு, அவரும் தமிழ் ஆர்வம் வைக்க வர்றான். நான் என்ன பற்றி மட்டும் 2 சொல்ல வருண்டே இல்லை, என்ன 2 சொல்ல வருகிறோம். அதான் வந்த உடனே சொன்னார், அப்போ அதான் வேணராஜா உங்கள் வழிகாட்டத்தை எடுத்துக்கோ சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆமாம், ஏன்னா என்கிட்ட வந்து அவர் தமிழ் பள்ளிகளை துறைவேந்தராக இருந்த பொழுதும் அதற்கு முன்பு மொழிபெயர்த்து இயக்கிறாரு செய்யலாம். நானும் அதை கேட்பார், இதை எப்படி தமிழில் சொல்லலாம் சரியா இல்லையா சொல்லுங்க தம்பி சொல்லி கேட்பார். ஆக வழிகாட்டில் எடுத்துக்க சொல்லாங்க, நீங்கள் தான் வழிகாட்டினார். இப்போ இந்த கூட்டத்துக்கு வரணும், ஒரு ஆட்சி மொழி வகுப்பர் சரி என்ன கூப்பிடல. பிறகு போன ஆண்டு தொடக்கத்தில் இது என்ன 2024 2022 கடைசி சொல்கிறாரு, 23 பொதுப்பணித்துறைக்கெல்லாம் வகுப்பு சேர்த்து இருக்கிறாரு, நீங்கள் தான் வர முடியும் வாங்கன்னா. சரின்னு சொல்லி உதவிக்கிற பேரரசு தொடர்புகள் வரனார். ஆனால் வரவே இல்லை. ஏன்னா இவர் கேட்க மாட்டான், ஐயோ இவன் தமிழ் அதான் தமிழச்சிக்கு பகையாக நினைக்கிறது. நம்ம துணிந்து உண்மையை சொன்னோம்னா அந்த இயக்கத்துக்கு பகையாக நினைக்கிறது. நம்ம தமிழோட சொன்ன கிடையாது, கூப்பிடுறது கிடையாது. அடுத்தது பரிசு கொடுக்குறாங்க இல்லையா, அது நான் ஒரு கருத்து தெரிவித்தேன். என்ன கருத்து தெரிவிச்சேன்னா, சாகித்ய அகாடமி விருது கொடுக்கும் பொழுது அவர்கள் பரிந்துரைப்பது இன்னார நூல் என்று சொல்லுறது உங்களுக்கு கொடுப்பதுக்கு படித்து கருத்தை சொல்கிறது என்ன. இப்போ உங்கள் பேரை சொன்னாங்கன்னா
என்ன பண்ணும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தளபதின்னு சொல்லி புத்தகங்கள் பேரை சொல்லணும், எங்கே கிடைக்கணும்னு சொல்லணும். அவர்கள் நூலை வாங்கி படித்து பார்த்து விருது கொடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கூட விருது கொடுப்பது என்ன செய்கிறார்கள்? அவன் கொடுத்தா விருது கொடுக்குறோமா வேண்டான்னு இருக்கிறாங்க. இப்போ அறியாமல் இருக்காங்க. ஏன்னா பல தெரியாது, எல்லாரும் செய்தித்தாளை பார்க்குறது கிடையாது. அப்போ என்ன பண்ணோம், எழுதியிருந்த மாதிரி நேர்லேயும் சொன்ன. அப்போ செல்வராய்ங்கிறவர் இயக்குறார் ஐயா. அப்போ ஒரு காலேஜ் மருத்துவர் அவர், நீங்கள் விண்ணப்பித்தவர்களுக்கு பாதி பேர் விருது கொடுங்கள், விண்ணப்பிக்காதவங்களுக்கு சில தகுதியான தேர்ந்தெடுத்து விருது கொடுங்க, நல்ல கருத்தை கண்டிப்பாக கொடுக்குறோம், உண்மையே பல பேர் இருக்காங்கன்னு சொல்லி உடனே அன்றைக்கி அவர் குறிப்பு எழுதி எம்னால மறுநாளே தமிழ் இயக்கத்து போச்சு. ஆனால் அங்கே உள்ளவங்க அப்படி இருப்பாட்டாங்க, வரவே இல்லை தெரிஞ்ச பேர் என்ன எடுக்கலை. இப்போ அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பில் நம்மளை தவறையும் சுட்டி காட்டி தனியாக எழுதணுன்னு இருக்கேன். ஏன்னா அறிவியல் தமிழுக்கு அதில் இல்லை, அதெல்லாம் இருக்கணும், ஆனால் எழுதணுன்றேன். என்ன சொல்லுவாங்க, நீ விருது கொடுக்குறீங்களா, அப்போ என்ன பண்ணணும், எந்த விருது நூலுக்கு சிறந்த நூலுக்கு விருதாக இருந்தாலும் சரி, திருவிக்க விருது திருவள்ளுவர் எந்த விருதாக சரி, நீங்களாக பல அறிஞர்களை இப்போ நீங்கள் உங்களை கேட்கலாம், யார் யாரை சொல்லி ஊடகத்தில் இருக்கீங்க, ஏன்னா இதழுக்கு விருதுக்கோ கேட்கலாம். ஒரு தமிழறிஞர் அந்த துறை அறிஞர் அவர் கருத்தை கேளுங்க, எந்த கட்சியாக இருந்த கருத்தை கேளுங்க, விண்ணப்பிக்கணும். ரெண்டையும் கலந்து பார்த்து முடிவெடுக்கலாமா இல்லையா? ஆக அந்த துறை என்பது பறந்து பெற்றாக இருக்கணும், ஒரு சுருங்கியில் இருக்கக்கூடாது. இந்த தமிழ் இலக்கியத்தை பார்த்தீங்க, அது என்ன செய்யணும்னு சொல்கிறத விட எனக்கு அதோட வேதனைப்பட நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. எப்படின்னா, தமிழ்குடி ஒரு இயக்குநராக தமிழ் இயக்கரும் சேர்ந்துருந்தார். அவர் வந்து அங்கே அவருக்கு நூலகர் பொறுப்பு ஒரு அம்மையாக இருந்தார்கள். குறிப்பிட்டு ஆமாம் அந்த செந்தமிழ் சொற்பொறை அப்பீல் பேரகரமுதி கொடுத்துவாங்க. அதான் உங்களுக்கு என்னங்கிறதுனாரு, இல்லை அதாம்மா பேரகர முதலினார் அப்படின்னு நின்னாங்க. அதாம்மா பாவாணர் பேரகர முதலிங்க. அப்பயே பாவாடுறா என்னன்னு கேட்டாங்க. தமிழ் பேரா படியாட்டவங்க தான். உடனே கோவம் வந்துடுச்சு. தமிழ் இயக்கறதுக்கு மேலே சில படங்கள் பாவனர் படம் இருக்குது, அது இயக்கறதா இருக்கா உட்காந்து பேசி கேட்டுருக்கேன். ஏமா இந்த மேலே படங்கள் அங்கே பார்க்கலையா? அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. ஏமாங்க நீல படம் இருக்கான்னு கேட்டார். என்ன அவர் வருத்தம் வேறு. அப்போ முதல்வர் கலைஞர்கிட்ட சொன்னார், இந்த பாரு கொடுமையாக இருக்குங்க, என்ன நான் கேட்க கூடாது, அம்மையார் நீல படம் கேட்க வெளியில்லைன்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு சொன்னார். நான் சொல்லுவேன் தமிழோடு சரி 3 நாள் தமிழரும் சொல்லிட்டு இருப்பேன். பேராசிரியர் கைநாயா ஐயா மகன் ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு அழைப்பையும் முதல்வர் கொடுத்துறாரு. ஏன்னா அழைப்பு நான் வந்து பல மேற்கோள் எழுதியிருப்பேன். அதை பற்றி கருத்தை முதல்வர் சொல்லுவேன். ஒரே ஒரு இடத்துல திருத்தம் சொன்னார் அவர். நான் ஐயா என் கருத்தில் தாவூர் கருத்துட்டான் அவர்கிட்ட. அவர் சொன்னது சரிதான், தாவூர் கருத்தை அப்படி எழுதிட்டேன் அதில் மேற்கோள்லன்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. எப்படின்னா மணிமேகலைக்கு விழா முத்தமிழ் நம்ம கண்ணை கூட விழா நடத்திருக்கோம். மாதவிக்கு கண்ணை இயல்பு எல்லாரும் மாதவிக்கு மணிமேல் நடத்த எல்லா நேரத்துக்கும் பாராட்டியிருக்கேன் முதலமைச்சர். அப்படிலாம் என்ன 3 அவ்வளோ தொடர்புடைய. அதனால் என்ன சொல்லிட்டாரு சொன்ன உடனே அப்படியே மூடும் போல இருக்கு. சொன்ன உண்மைதான். அப்படி என்ன பண்ணுறது, நம்மளே தமிழ் திறமும் கெட்ட பேர் வர வேண்டாம் சொல்கிற உண்மைதாங்க வேதறி விட்டா. எதுக்குன்னா அப்படி அந்த தமிழை பணியாற்றவர் கூட பாவனர் மொழிஞாயிறு பாவனர் அப்படி தெரியலைன்னா, பேரற முதல் தெரியலன்னா, இதுதான் கொடுமை. ஒரு அறிஞருக்கு விருது கொடுத்தாங்க. விருது கொடுத்தாங்களா இல்லை ஊரை நினைவு தூண்டுவதற்காக மங்களங்கிளார் சிறந்த தமிழன் இருக்காரு. மங்களங்கிளார். அந்த மங்களங்கிளார்னா யாருன்னு தமிழத்தை கேட்குறாங்க. வேறு கலைஞராங்கன்னு சொல்லி என்ன பிறகு தமிழ் துறையிலிருந்து இந்த 7 இவங்களை பற்றி கேட்டாங்க. கடையில் உள்ளவர்களை பற்றி அவர் இறை என்பவர் சுற்ற செயலாளர் இருந்தவங்களுக்கு கேட்டார் கொடுக்கணுங்கிறதுக்காக. சரியாக கொடுக்கதில்லை. கடையில் வெள்ளைகளை பற்றி 8 பேரை கொடுத்தாங்க. அவர் என்னை கூப்பிட்டாரு. அவர் உதவியாளர் கேட்டேன், எதுக்கு கூப்பிட்றாருங்க? நான் கூப்பிட்றேன் ஆயத்தமாக போனேன். டக்குனு விதி கொண்டு இல்லைங்க எனக்கு தெரியலை, கடைகளுக்கு பற்றி கேட்பார். நான் எவ்வளோ குறிப்பாடு எடுத்து போட்டு அவனுக்கு போயிட்டு அவன் கேட்ட கொடுத்து பார்த்தீங்களாங்க. தமிழ் 7 வெள்ளல் பேர் கொண்டா தெரியல உங்களுக்கு. 7 வெள்ளல் இப்போ அந்த இடம் வந்து நல்லா போட்டு காட்சி கூட வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன செய்வீங்க நீங்கள்? எதுக்கு சொல்லணும்னா அவருக்கு தங்கள் அறிவை வளர்த்துக்கணும். வேலைக்கு வந்துட்டோம், சம்பளம் வாங்கினப்போ தங்கள் துறை சார்ந்த அறிவும் துறை தொடர்பான அறிவும் நேரமாக விட்டேன். எல்லா தமிழரை பற்றி தெரிந்து கொள்வது, தமிழரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக நீங்கள் முதலில் உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், பிறகு தமிழை வளருங்கள். தமிழை வளர்ப்பதற்கு நீங்கள் பாகுபாடு இல்லாமல் வளருங்கள். தமிழ் வளர்ச்சி என்பது தமிழ் அரசு ஊழியருக்கு மட்டுமே இல்லாமல் தேவையான விதியை மாற்றிக்கொள்ளுங்கள். அனைவருக்கான வழிகாட்டுத்துறையாக மாற்றுங்கள். அவர் வழிகாட்டுத்துறை இருந்தால்தான் தமிழ் வளரும். அவர் வழிகாட்டுத்துறையை மாற்றும்போது தான் இந்த பெயர் பலை எழுதலாம் வழி. இப்போ பாரு நாங்கள் பல பலைகளை பார்க்கலாம். வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் எழுதலைன்னா அது தொடர்பாக நம்ம ஏதாவது புகார் கொடுத்தா அது நடவடிக்கை எடுப்பாங்களா? எடுத்திருக்காங்க. தொழிலாளர் செஞ்சுருக்காங்க. போதாது எடுத்திருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு பதிலாறு. அதாங்க மதுரையில் அங்கே இருந்த ஒரு இந்த வணிகர் சங்கம் மூலமாக மதுரை மேயராக பின்னால் அதமான குழந்தை அவர் இருந்தார் நினைக்க அப்பொழுது இருந்தார். அப்போலாம் அவர் வணிகருக்கு கலைச்சொல் கையாட்டி வெளியிட்டோம். நான் சொன்னேன் வேணும்னு சொன்னோடனே அவங்க வெளியிட்டு கொடுத்தாங்க. அமைச்சர் சொல்கிறார் கேட்டால் வெளியீட்டு விழாவே நடத்தணும் நமக்கு.
என்ன அதில் சில தவறுகளும் இருக்குது. அது வேறு செய்தி. பல சொற்களுக்கு தமிழ் எப்படி எழுதணும் இருக்கும் வழிகாட்டு இருக்குது. இன்னும் தேவைன்னா கேட்கலாம். இப்போ நான் மதுரையில் இருக்கும் பல ஒரு சுற்றறிக்கை மாவட்ட ஆட்சியர் அனுப்பியிருக்கேன். நீங்கள் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும், உங்களுக்கு எப்படி எழுத வேண்டும் என்ன தெரியாவிட்டால் தொடர்புகளை போய் என் பேரை கூட கொடுத்து நிறையா தொடர்பு கொண்டாங்க. சென்னையில் எனக்கு தொடர்பு கொண்டாங்க. அதில் சென்னையில் பார்ப்பேன், என்ன மதுரையில் இருக்கவனுக்கு சென்னையில் போகிறாங்களே என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வந்தாங்க. நானாங்க வர சொல்கிறேன் மேடம். நாங்கள் சொன்ன பிறகு முழுக்க தமிழாக மாறிச்சு. எங்கே பார்த்தாலும் நான் எங்கேயா ஆங்கிலம் பார்த்தா உடனடியாக தொடர்பு கொண்டுடுவேன், எங்கள் இது ஆங்கிலமாக இருக்குங்கன்னு. அது எனக்கு சார்பு நன்மையாக இருந்தாலும் மாற்றுவேன். எனக்கு போன உடனே வீட்டு வசதி குடியிருப்பானே ஆங்கிலம் தான் கொடுத்தாங்க. நான் உடனே அதை இந்த மாதிரி தமிழில் இருக்கணும் இல்லைன்னு. இப்போ என்னங்க நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அநியாயமாக இருக்குது இவர் பண்ணுறதுங்க. அவன் அழுவு இருக்கா கொடுத்து இப்படி சொல்கிறாரு, அப்படி தாங்க அவர் நீங்கள் மாற்றிடுங்க உடனே தமிழ் எழுதி அனுப்புனாங்க. இப்போ உடனடியாக மாற்றாங்க, எல்லாமே மாற்றினாங்க. கேட்பாங்க, நம்ம சொல்லணும், வழிகாட்டணும். இந்த பாலிடெக்னிக் மதுரையில் இருப்பீங்களா, அது பாலிடெக்னிக் தமிழ் எழுதுனாங்க. நான் பேரை மாற்றுறோன்னு சொன்னால் அவங்க வந்து இது எங்கள் அதிகாரம் இல்லைங்க, அந்த பொதுப்பணித்துறை தான் பண்ணுறாங்கண்ணா. ஒன்று அங்கே ஆய்வு போய் கேட்டேன், இது எங்களுக்கு இல்லை திருச்சியில் இருக்காங்க. நாங்கள் ஒன்று திருச்சி கடிதம் எழுதுறேன். ஒன்று அவர் சொன்னார், இல்லைங்க நாங்கள் வந்து அந்த தொழில்நுட்பத்தை இயக்குநர்கள் எழுதுகிறோங்கன்னு அனுப்புனாங்க. அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, இது வந்து 47க்கு முன்பு, அதாவது 46 பிறப்பிக்கப்பட்டது, அப்போ இல்லை இது கிடையாது, பாலிடெக்னிக் ஆங்கிலம் தானே தமிழ் கிடையாது, அதனால் மாற்ற வேண்டாம்னு எழுதினார். உடனே அங்கே அப்போ இயக்கர் தொழில் இயக்கர் தொழில்நுட்பம் அவர் எழுதினார். எவன் காலத்தை உனக்கு என்ன அவர் சொல்கிறார்ல தமிழை மாற்று. நான் அது 3 கருத்து ஒரே கருத்து கொடுத்தா அப்படி ஏற்க மாட்டாங்க. மாற்றி கொடுத்தா தான் விரும்பின எடுத்தோ என்ன உளவியல் இது. தமிழ்நாடு தொழில்நுட்ப பயில கூட இன்னும் 2 கொடுத்துனேன். பார்த்து எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தா பார்க்கல தமிழ் தொழில்நுட்ப பயிலும் பார்க்கலாம். வழிகாட்டுறோம். வெளியாட்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க, வெளியாட்டு இல்லாமலே இப்போ எழுதுறது இல்லைங்க. அந்த 3 ஆப்ஷன் அதாவது கொடுக்கணுங்க. அதான் அவருக்கு வந்து நம்ம விரும்பினது நம்ம முடிவெடுத்தோங்கிற உணர்வு அவங்க வரணுங்க. இவன் சொல்லி நான் யாராவது இருப்பாங்க கொடுத்தோம்னா அவங்கள என்ன வரும், அந்த எண்ணத்தை கூட விளையாட்டு சொல்லும்போதே நமக்குள்ளது இருக்கிறவங்க செஞ்சாக உங்களுக்கு. உதாரணத்தில் எடுங்க, இந்த இலவச அரிசி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அப்போ திரு வீரசுப்ரமணிய ஐயா இப்போ கூட்டுறவுத்துறை செயலாளர் இருந்த உணவுக்கு அப்போ என்னை கேட்டார். அவரை மதுரையில் கூட சிறந்த செயலாளர் அவர் பாராட்டியிருக்கேன். மதுரையில் நான் அவர் உதவியாளர் இருந்தார். நான் உதவி கேட்குறதுக்கு கூட கேட்டவன் நான் 3 கருத்தை சொன்னேன். அதில் முதல் நான் செஞ்சு அதாவது எல்லாம் என்ன சொல்ல, வீட்டுக்கு விட இல்லந்தோறும் இலவச அரிசின்னு சொல்லுவாங்க. சொல்ல நமக்கு தேவையில்லை, இலவசத்தை மறந்துடுங்க, விலையில்லா வீடுதோறும் விலையில்லா அரிசின்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். வீடுதோறுகள் 2 முறையாவது எழுதி கொடுத்தேன், வீடுதோறும் விலையில்லா அரிசி முதல்ல. அவர் வந்து அப்போ ஆணையராக இருந்தார் அன்றைக்கி உணவு. அந்த செயலாளர் என்ன இங்கே வீடுதோறும் இதெல்லாம் சொல்லி நல்லா இல்லைங்கெல்லாம் முதல் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க நிறைய அனுப்பி சொன்னார், இல்லைங்க இவர் சொன்னவர் வந்து இதில் அவர் எழுதியிருக்காரு, ஏன் மறுக்கிறீங்க முதலமைச்சர் முடிவு எடுக்கணும். உடனே சரின்னு சொல்லி அதையே சேர்த்தோம்னாங்க. நம்ம வேற விட்டுட்டு வீடுதோறும் விலையில்லா அரிசி நல்லா இருங்க, இதுனா இலவசம் மக்களை இழிவுபடுத்துறது, இதே பின்பற்றுங்கன்ட்டாங்க. அக்கா நம்ம வழிகாட்டவங்க செய்கிறாங்களே, என்ன சொல்கிறீங்க. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சில விருதுகள்லாம் வந்து செமஸ்டர் கொடுத்துட்ருப்பாங்க. கலைஞர் ஒரு நிகழ்ச்சிக்கு போனார், அவங்க வந்து ஏதோ செமஸ்டர் பேரில் கொடுத்துருந்தாங்க. எலிச நாடும் அந்த அமைப்பின் பேரை தமிழில் மாற்றிடுறோம். அவர் உடனே விகடனில் எழுதினாங்க இவருக்கு 2 விருதுன்னு. அவர் என்ன பண்ணால் விருது தமிழில் சொல்லி சொன்னார். ஆக அதை நினச்சி என்ன பண்ணால் மதுரையெல்லாம் தமிழில் விருது கொடுத்தேன். கலை இளமணி, கலை வளர்மணி, கலை செம்மணி, கிளம்புற விருதுலாம் கொடுத்தேன். அது அரசாணை வந்து மாவட்டந்தோறும் 5 விருது கொடுக்குறோம். ஆக நம்ம தமிழில் அந்த விருதை கொடுக்கும் பொழுது என்ன அந்த வழிகாட்டில் மேற்பொருள் இருக்கும் பொழுது பிறரும் பின்பற்றுவாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, பல அமைப்புகள் தமிழில் விருது கொடுக்க முன்வர. ஆக எல்லா வகையிலும் தமிழ் ஆட்சி மொழி செயலாக்கம் என்பது அரசு கோப்புகளில் எழுத மட்டும் கிடையாது, எல்லா இடங்களும் தமிழ் இருக்க வேண்டும் இருக்கா. இப்போ மருத்துவம் எடுத்துங்களேன், உங்களுக்கு மருத்துவ குறிப்பெல்லாம் தமிழில் இல்லை, எழுதலாம். இப்போ சில மருத்துவம் எழுதுகிறா மதுரையில் ஒரு மருத்துவ பேரை நேர் சரோஜான்னு அவங்க பேர். நான் இந்த மாதிரி சொல்லி இந்த ஆய்வுக்கு போனபோது அவங்க நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்துருந்தாங்க. அங்கே தெலுங்குலேயே எழுதுன பார்த்தேங்க, இன்னும் தமிழில் எழுதுறேங்க. உண்மை நீங்கள் எழுதக்கூடாதுங்க. என்ன பள்ளி தோழர் அவர் இருக்குது, அவையோட தம்பி அவர் அப்புறம் தமிழில் இது வரை எழுதி கொடுக்குறார் எல்லாமே குறிப்பு என்ன. ஆக இப்போ சிலது எழுத வராங்கன்னா நம்ம வெளியாட்டினோம்னா சில வெளியாட்ட தெரியாதவங்களுக்கு மருத்துவ பல என்ன தெரியாது. ஆக வெளியாட்டாக தமிழ் வளர்ச்சித்துறையினை நீங்கள் வழிகாட்டுங்கள். உங்களது பணி அரசு அளவில் முற்று பெற்று விட்டது அல்லது அரசு சார் நிறுவனங்களும் முற்று பெற்று எண்ணாமல் எல்லா இடங்களிலும் உங்களது பரப்பி இருக்கிறீர்கள் கருதுங்கள். அதற்கு உங்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரிகள் அது அரசிடம் கேளுங்கள். உங்களுக்கும் சரி செயலக தமிழ் வளர்ச்சித்துறைக்கும் சரி தமிழ் வளர்ச்சியை சரியாக செயல்படுத்தாமல் தண்டிக்க வேண்டும் என்ற உணர்வுடன் அந்த ஆணையை கேட்டு பெற்றீர்கள் என்றால் கண்டிப்பாக தமிழ் இயல்பாக வளரும், அதற்கு உந்துதலாக அமையும். தமிழ் வளர்ச்சித்துறைக்கே வழிகாட்டுதல்களை நமது ஊடகம் வாயிலாக தந்தமைக்கு உங்களுக்கு எங்களது மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.